மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி, அதனை பார்க்கலாம். அண்மை செய்தி, தமிழக பட்ஜெட் என்பது வெறும் வெற்று பட்ஜெட் எனவும் அது காற்றில் பறக்க விடப்பட்டிருக்க வெற்று அறிக்கைகள் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தமிழக பட்ஜெட் குறித்து தமிழக வெற்றிக் கழகம் என்னென்ன விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது? 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் அது குறித்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டு வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புதிய அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில கல்லூரி கல்வி தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்கப் போகிறீர்கள் என்றும், அடிப்படை சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்பு ஏன் என்றும், கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படுவது போல் பள்ளி மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே என்றும், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் என்ற அறிவிப்பு வெற்றிடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா, இல்லை வழக்கம் போல விளம்பர மாடல் அரசின் வெற்று அறிவிப்பா என பல்வேறு கேள்விகளை வைத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக தரவரிசை மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், முதலில் அண்ணா பல்கலைக்கழக பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்றும், பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் செலுத்தக்கூடிய மாற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்னானது, விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை, தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் ரூபாய் 100 வழங்கப்படும் என்பது என்ன ஆனது என்ற தெரியவில்லை போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அறிக்கையை விளம்பர மாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மறந்து ஒதுக்கியது. இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாடு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது. இதுதான் இவர்களின் இருவரும் ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர்கள் என்பதற்கான உறுதிப்பாடு என மாநிலத்துடைய நிதிநிலை அறிக்கையை கடுமையாக சாடி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.